வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு குப்பை மேட்டை போன்ற நிலையில் உள்ளது என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க விமர்சனம். ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட தொடங்கியதால் அச்சமடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்றிணைந்துள்ளதாக சுனில் வட்டகல தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தாக்கல் செய்வதற்கான இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா சுட்டிக்காட்டு. நாமல் ராஜபக்சவை எதிர்கால தலைவராக வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ரோகித அபிகுணவர்தன வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தற்போதைய ஒன்றிணைவு குப்பை மேட்டை போன்ற நிலையில் உள்ளது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் ஒன்றிணைந்திருப்பதால் இனி ஒருபோதும் ஊழல்வாதிகளையும் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களையும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் திருடர்கள், ஊழல்வாதிகள் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டவர்கள் என்று அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் ஒரே மேடையில் ஒன்று கூடியுள்ளார்கள். இதை பற்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் வெளிப்படையாக பேசியுள்ளார். இதனை மக்கள் கவனமாக ஆராய வேண்டும். 2024ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் தோல்வியடைந்தவர்கள், ஊழலில் சிக்கியவர்கள் அனைவரும் இன்று ஒரு பக்கம் சேர்ந்துள்ளனர். ஆனால் நாட்டு மக்களை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரித்து நிற்கின்றார்கள். எதிர்கால தேர்தல்களில் இந்த ஒன்றிணைந்த குழுவை மக்கள் எளிதில் தோற்கடிப்பார்கள். ஏனெனில் அவர்களின் கூட்டணி மக்களின் பிரச்சனைகளுக்காக அல்ல, தங்களை சட்ட ரீதியாக பாதுகாப்பதற்கும் எதிர்கால அரசியலை காப்பாற்றுவதற்கும் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. பழைய அரசியல் இனி ஒருபோதும் வெற்றியடையாது. மேலும் எதிர்க்கட்சிகளின் இந்த ஒன்றிணைவுக்கு பயப்படவோ நேரத்தை வீணடிக்கவோ தேவையில்லை என்று அவர்கள் உட்பகமே அவர்களை குறைத்துவிடும். உதாரணமாக, ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் அழைக்கப்படவில்லை என்று சீலரத்ன தேரர் கடுமையாக சாடிய சம்பவம் அவர்களின் ஒருமிகத்தன்மை எவ்வாறு குறைந்துள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே எதிர்க்கட்சிகள் குப்பை மேட்டை போன்ற நிலையில் ஒன்றிணைந்திருப்பதனை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். எதிர்காலத்தில் வெற்றி பெற விரும்பினால் மக்களுடைய ஆணையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாட்டின் மக்கள் தேசிய மக்கள் சக்தி பக்கம் உள்ளதால் ஊழல்வாதிகளுக்கும் நாட்டை சீரழித்தவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட தொடங்கியதால் அச்சமடைந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். இவர்களின் உண்மை நிலையினை மக்கள் தெளிவாக உணர வேண்டும். மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. இந்த ஒரு ஆண்டில் முக்கிய ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதன் மூலம் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற கொள்கை நடைமுறையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தின் பிரகாரம் ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதால் இதுவரை தேர்தல் நேரங்களில் ஒருவரை ஒருவர் திருடர் என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சியினர் அனைவருமே அச்சமடைந்து என்று ஒன்றிணைந்துள்ளார்கள். மக்களோ இவர்களின் உண்மை முகத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான ஆவணங்களை நாங்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளோம். ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் சட்டப்படி முறைப்பாடு செய்யலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஊழல் எதிர்ப்பு சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை. சட்டம் பெயருக்கு மட்டுமே இயற்றப்பட்டு செயலிழந்த நிலையில் இருந்தது. அந்த சட்டத்திற்கு உயிர் கொடுத்து அதற்கான ஒழுங்கு விதிகளை உருவாக்கி செயற்பாட்டுக்கு கொண்டு வந்தது எமது அரசாங்கம்தான். இதன் மூலம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்போது உறுதியான முறையில் செயல்படுகிறது. இதுவே ஊழல்வாதிகளை பயமுறுத்தியுள்ளது. எம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் சட்டப்படி ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் சுனில் வட்டகல வலியுறுத்தினார். இலங்கையில் மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்களின் உத்தரவின் பேரில் இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டது. 1979ஆம் ஆண்டு 61வது இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படாதவாறு சேவைகள் தடையின்றி செயல்பட அவசியம் காரணமாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்த வேலைநிறுத்த நடவடிக்கைகளால் சேவைகள் பாதிக்கப்படுவதனை தடுக்கவும் இந்த அதிவிசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவிலிருந்து கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் ஈடுபடாது வேலைநிறுத்தம் தொடங்க உள்ளதாக முன்பே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தாக்கல் செய்யப்படுவதற்கான இறுதி முடிவு இதுவரை எடுக்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இது தொடர்பான இறுதி தீர்மானம் இந்த வாரம் எதிர்க்கட்சி தலைவருடன் நடைபெறவுள்ள சந்திப்பின் போது எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் செயற்பாடுகள் பாராளுமன்ற கோட்பாடுகளுக்கும் ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சங்களுக்கும் முற்றிலும் முரண்பட்டவையாக உள்ளது. அவர் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் எதிர்க்கட்சிகளின் உரிமைகளையும் பாதுகாக்கவில்லை.
மாறாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றார். சபாநாயகர் தனது பதவிக்கான அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் முறையாக உணராமல் உள்ளார் என்ற சந்தேகம் எழுகின்றது. சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவே சபாநாயகரின் நடவடிக்கைகளை வழிநடத்தி வருகின்றார். மேலும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் முறையற்ற வகையில் புறக்கணித்துள்ளார். அந்த பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்வதற்கான காரணிகள் நடைமுறைக்கு ஏற்ப இல்லாதவை. சபாநாயகரின் ஒருதலைபட்சமான செயற்பாட்டுக்கு எதிராக பல தரப்பினரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் சபாநாயகரின் செயற்பாடு குறித்து மக்களிடையே நல்ல பார்வை எதுவும் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அஜித் பி பிரேரா சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போது வசித்து வரும் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து விரைவில் வெளியேறவிருக்கின்றார் என்பதற்கிடையில் அவருக்கு மாற்று வீடுகளை வழங்குவதற்கான 3 முக்கிய தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. இவர்களில் ஒவ்வொருவரும் கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளை ஸ்ரீசேனவுக்கு ஒப்படைத்து தயாராக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டாலும் முன்னாள் ஜனாதிபதி இதுவரை எந்த சலுகைகளையும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேன இந்த வீட்டை தேர்வு செய்வார் அல்லது அரசாங்கத்திலிருந்து ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளை நாடுவாரா என்பது தொடர்பாக தெளிவான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதன் விரைவான இடமாற்றம் தவிர்க்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரச இல்லத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது தங்காலையில் வசித்து வருகிறார். எனினும் அரச இல்லம் காலி செய்யப்பட்ட பின்னர் கொழும்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் கூடிய வீட்டினை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதனால் பாதுகாப்பு கோவைகள், அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார காரணங்களால் இதுவரை பொருத்தமான வீடு கண்டுபிடிக்கப்படாததால் முன்னாள் ஜனாதிபதி குடும்பம் சிரமங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சூழல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் வசதி தொடர்பான அரசியல் விவாதங்களை மீண்டும் முன்னிறுத்தியுள்ளது. அரச இல்லங்களில் இருந்து விலகிய பின் முன்னாள் தலைவர்களுக்கு தனிப்பட்ட தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்படுவது எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது குறித்து கேள்விகளும் எழுந்துள்ளன. லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் 2025 மார்ச் 25ஆம் தேதியின்படி 2024ஆம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்புகளை தாக்கல் செய்ய தவறிய பொது அதிகாரிகளின் பட்டியலை தமது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஒரு முன்னாள் அமைச்சர், 4 முன்னாள் மாகாண ஆளுநர்கள், 6 முன்னாள் மாநில அமைச்சர்கள், 29 முன்னாள் தூதர்கள், 2 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கியுள்ளனர். தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்புகளில் தாக்கல் செய்யாத முன்னாள் அமைச்சராக முன்னாள் மீன்வள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஆளுநர்களான ரோஷன் குணத்திலகா, செந்தில் தொண்டமான், நவீன் திசாநாயக்க மற்றும் வில்லியம் கமகே ஆகியோரும் குறிப்பிடத்தக்க காலக்கெடுவுக்குள் தங்கள் அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை. அதேபோல் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான லொகான் ரத்வத்தே, தாரக பாலசூரிய, சாந்த பண்டாரு, காதர் மஸ்தான், சிவலிசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுயன் ராகவன் ஆகியோரும் தாக்கல் செய்யாதவர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரோஹித் அபயகுணவர்தன நாமல் ராஜபக்சவை நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்தும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் மீண்டும் இணைந்து செயற்படுவீர்களா என்று ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் பதிலளித்ததாவது: நான் ஒருபோதும் பதவிகளை எதிர்பார்த்து அரசியல் செய்ய இருப்பதில்லை. மாறாக பதவிகள் தான் என்னை தேடி வந்துள்ளது. நான் பலமுறை அமைச்சு பதவிகளை நான் நிராகரித்திருக்கின்றேன். அதே போல மொட்டு கட்சியினை நான் ஒருபோதும் விட்டுவிட்டு விலகவில்லை. மொட்டு கட்சியும் என்னை விலக்கவில்லை. எனவே கட்சியுடன் இருந்தே அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பேன். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, தற்போதைய சூழ்நிலையில் நாமல் ராஜபக்சே இந்த நாட்டின் எதிர்கால தலைவராக வளரும் சாத்தியம் மிகுந்துள்ளது. அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். கட்சியை விட்டு விலகி சென்றவர்களும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும். மொட்டு கட்சி வலுவடைய வேண்டுமெனில் அனைவரையும் ஒன்றிணைப்பதே எமது முக்கிய நோக்கமாகும். ரோஹித் அபயகுணவர்தனவின் இந்த கருத்துக்கள் அண்மையில் அரசியல் சூழலில் உருவாகி வரும் புதிய கூட்டணிகள், கட்சிக்குள் ஏற்படும் பிளவுகள் மற்றும் எதிர்கால தன்மைகளை தொடர்ந்து